ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குதா? உடனே ஒரு வாழைக்காய் எடுங்க. இப்போ பிரித்தி மிக்ஸி உங்கள் வீட்டில் இருந்துச்சுனாக்கா அந்த ஜார்லேயே நம்ம வாழைக்காய் சீவிடலாம். இப்போ ஜாரை எடுத்து மேலே வச்சுட்டேன், வாழைக்காய் சீவிர பிளேடையும் போட்டுட்டேன். இப்போ மேல் மூடியை எடுத்து அதில் வச்சு லாக் பண்ணிடலாம். இப்போ லாக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு வாழைக்காய் எடுத்து அந்த ஜார் உள்ள ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே விட்டுடணும். மிக்ஸி ஆன் பண்ணிடலாம். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக சீவுது பாருங்கள், நைஸாக. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் பாதி வாழைக்காய் தான் சீவியிருக்கேன், மீதி பாதி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அவ்வளவும் நமக்கு யூஸ் ஆகாது. எப்படி ரவுண்டாக அழகாக கட் பண்ணியிருக்கு பாருங்கள். நீங்கள் நல்லா பஜ்ஜி மாதிரி நீட்டு போக்கில் வேணும்னா ஒரு வாழைக்காயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு படுக்கையில் வச்சிட்டோம்னா அதை நீட்டு போக்கில் உங்களுக்கு சீவி கொடுத்துரும். நான் எண்ணெயை கம்மியாக வச்சு நான் செய்கிறதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் ரெடிமேடு நமக்கு சக்தி பஜ்ஜி மாவு இருக்குது கடையில், சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். அதை எடுத்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒரு பவுல் எடுத்துட்டேன். அதில் நம்ம வாழைக்காய் பீஸ் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மாவு கொட்டிக்கலாம். இதில் நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம். உப்பு, காரம், பெருங்காயத்தூள் எதுவுமே கிடையாது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வருது. வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நம்ம தோசை மாவு பார்த்து கரைச்சா போதும். நீங்கள் வெறும் கடல மாவு மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அது கூட 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், உப்பு 3ம் கலந்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தோசை மாவை பார்த்து கரைச்சிக்கிட்டு வாழைக்காய் பீஸை போட்டாலும் அந்த பஜ்ஜியும் சூப்பராக தான் இருக்கும். நம்ம ரெடிமேடு மாவு வாங்கி வீட்டில் வச்சுருந்தா யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா உடனே பஜ்ஜி நம்ம ரெடி பண்ணிடலாம். டீயும் பஜ்ஜியும் கொண்டு கொடுக்கலாம். இப்போ வாழைக்காய் பீஸெல்லாம் போட்டுட்டு இதில் அந்த மாவு எடுத்து மேலே அப்ளை பண்ணி வைக்கிறேன். இப்போ நம்ம இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு பீஸாக நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். போடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும். நான் எண்ணெய் கம்மியாக வச்சு செய்யறதுக்காக தான் ரவுண்டு பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சுட்ட எண்ணெய் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அது நம்ம பஜ்ஜி வடையெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம்னா அந்த எண்ணெய் ரொம்ப கொழப்பு அதிகமாகிடும். அதை திரும்ப நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. 10 நிமிஷத்தில் சூடான பஜ்ஜியும் சூடான டீயும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இதை மாதிரி நீங்களும் பஜ்ஜி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பஜ்ஜின்னு சொன்னாலே எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும். நீங்களும் இதை மாதிரி சக்தி மாவு வாங்கி பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.